அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம், செஞ்சி கோட்டையை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக செஞ்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசின சீமான் அவர்கள் பேசின விஷயந்தான் இன்றைக்கி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு நடிகர் இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சீமான் அவர்களை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படி மாறிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்படி தமிழக மக்கள் இப்படி நம்புகிறாங்க. இவர் பேசுகிற பேச்சுக்களை ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒன்று பேசுகிறாரு. அதாவது என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்களை ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பார்த்திங்கன்னா அவர் என் தம்பி அப்படிங்கிறாரு. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் லாரியில் அடிப்படி செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பொதுக்கூட்ட மேடையில் பாராட்டி பேசுகிறாரு. திரும்பவும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா விஜயை பற்றி கூட பேசலை, விஜய் கட்சி, விஜய் ரசிகர்களை, விஜய் தொண்டர்களை பேசியிருக்காரு. அதாவது கொள்கை தெரியலை, அது தெரியலை, இது தெரியலை, அதாவது தளபதின்னு கத்துறாங்க, அது இவர் காதில் தலைவலி தலைவிதி அப்படின்னு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. டிவிக்கேன்னா டிவிக்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு தலைவரை பற்றி பேசலாம். ஒரு கொள்கையை அவர் ஏற்கனவே கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தினார். அப்போ நீ இங்கே ஒரு தலைவர் ஆதிங்கன்னா அவர் பேசின கொள்கைகளை விமர்சனம் பண்ணி பேசலாம். அதை விட்டுக்கிட்டு அவரோட ரசிகர்கள்கிட்ட மோதுறது, அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் இருப்பாங்களே அவர்கிட்ட அவர்களை நோக்கி விமர்சனம் பண்ணுறது. அப்போ ஒரு தலைவரும் பேசுகிறது வேற, ஒரு ரசிகர்கள்கிட்ட பேசுகிறது வேற. அப்போ இவர் சொல்கிற மாதிரி அணில் குஞ்சுகள்னால் யார்? அணில்கள் அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறார். இவர் சொல்கிற மாதிரி அணில்கள்னால் யார்? அப்போ ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் மோதுனீங்கன்னா ஒரு புலி, சிங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மிருகங்களை தான் நீங்கள் உருவகப்படுத்துகிறீங்க, புலின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ புலிகிட்ட மோதாமல் நீங்கள் தொண்டர்கள்ட்ட மோதுனீங்கன்னா அப்போ அணில் யார்? டிவிக்கேன்னு கதறது யார்? இது ஒரு தலைவரோட அழகா? ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறவங்க ஒரு தலைவர் ஒரு கொள்கையை அவர் பேசியிருக்காரு கொள்கையை, அந்த கொள்கையை விமர்சனம் பண்ணி பேசணும். அதை விட்டுட்டு தொண்டர்கள், ரசிகர்கள்னால் அப்படி தான் இருப்பா. அவர் சினிமாவிலேருந்து வந்திருக்காப்புல. அப்போ அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என் தம்பிங்கிற பாசம், ஒரே ஊருக்காரங்க நாங்கள் அப்படிலாம் பேசுனீங்க. அப்போ அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்கள் யார் விமர்சனம் பண்ணணும்? மத்திய அரசு விமர்சனம் பண்ணணும், மாநில அரசை விமர்சனம் பண்ணணும், காங்கிரஸை விமர்சனம் பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் சிறுவர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள், அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க, அவர்களை விமர்சனம் பண்ணுறது. இப்போ இது எந்த மாதிரியான அரசியல்? யார் அணில்னே தெரியல. இப்போ சீமான் தான் இப்போ அணிலா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்போ விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு பதில் பேசுவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் உங்களுக்கே பதில் சொல்லலை. தலைவர் நீங்கள் விமர்சனம் பண்ணாலே அதுக்கே அவர் பதில் சொல்லலை. நீங்களாம் ஒரு ஆளா அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் இருக்கார். ஆனால் அவர் நம்மளை விமர்சனம் பண்ண மாட்டேக்காரு. விஜய் நம்ம பேசுகிறதுக்கெலாம் பதிலே சொல்ல மாட்டேங்க, நம்ம மதிக்க மாட்டேக்காப்புல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த தொண்டர்கள்ட்ட பேசுகிறது இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? அவருக்கு என்னென்னா பயம் வந்துடுச்சு. இந்த வரக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட இப்போ 8% சொல்லிட்டு இருக்காரு. வரக்கூடிய தேர்தலில் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் 1% கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கள நிலவரம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், சீமானோட பொதுக்கூட்டத்தில் எங்கேயுமே கூட்டமே இருக்காது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்களையும் போய் ஜாதிய மாநாடு நடத்திட்டுருக்காரு. நாம் தமிழர் அப்படின்னு சொல்லுவாப்புல, ஊராக போய் ஜாதியை பற்றி பேசுகிறது, ஜாதி பொதுக்கூட்டங்களை தான் நடத்திட்டுருக்காரு இவர் சீமான். பேருக்கு நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறது. இவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக வரலாறை பேசிக்கிட்டு, ஊருக்கு தப்பாக ஏதாவது ஒரு வரலாறை பேசிக்கிட்டு மாற்றி பேசி அந்த ஜாதிக்கு, எந்த ஜாதிக்கு கூட்டம் நடத்துகிறோமோ அந்த ஜாதிக்கு தக்கன பேசிட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் நம்ம பேசினா அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லையப்பா, அப்படிலாம் பேசவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுகிறது. மேடையில் ஒன்று பேசுகிறது, ஸ்டேஜில் ஒன்று இறங்கி வந்தால் ஒன்று பேசுகிறது. இப்படி தவறான வரலாறை தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் சீமான் பேசிட்டு வராரு. அதற்கு அவருடைய தம்பிகளும் முட்டு கொடுத்து வராங்க. சீமான் கட்சிகளை சேர்ந்த அவருடைய தம்பிகளும் சீமான் பேசுகிற அந்த தப்பான வரலாறு, அண்ணன் தப்பாக பேசுகிறாப்புல. இப்போ சீமானை பற்றி நம்ம கண்டித்து பேசணும்னு நினச்சோங்க, உடனே நம்மக்கிட்ட பாஞ்சிருவாங்க. ஆனால் சீமான் ஒரு தப்பாக பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணுமா வேண்டாமா?
ஆனால் மேடைகளில் வந்துக்கிட்டு நாங்களும் வந்து தேவை மாதிரி தான், நாங்களும் இது தான் அப்படின்னு ஜாதி சாயத்தை பூசிக்கிறது. அவங்கள யாராவது டார்கெட் பண்ணி பேசுகிற விஷயங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் வந்து தேவை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லாபகமாக தப்பிச்சிடுறது. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நிலை மாறக்கூடிய அந்த விஷயங்களை தொடர்ந்து சீமானும் அவரது கட்சியினரும் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சொல்லலை, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. விஜய் அவர்கள் மதுரையில் மாநாடு போடுறாரு. முக்குலத்தோரோட கோரிக்கைகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா? ஏன்னா ஒரு மாற்று அரசியல், மாற்று சிந்தனையை நாங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். ஆனால் விஜய் அவர்கள் முக்குலத்தோருக்கான நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஏன்னா ஒரு சமூகம் மட்டுமே இங்கே ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிய சலுகைகள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில் கூட வேட்பாளராக கூட நிற்க முடியாமல் தனித்தொகுதி அப்படிங்கிற கொடுமையில் இன்றைக்கும் பல சமுதாயங்கள் வாடிட்டு வராங்க. இதையெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா மதுரையில் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.